السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين، هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال أيضا: إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. وعن معاذ بن جبل رضي الله تعالى عنه قال: إن الله يحب الأبرار الأخفياء الأتقياء إلى آخر الحديث. صدق الله وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், இறைநேசச் செல்வர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நின்றல்லவட்டுமாக. ஆமீன். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய வருடத்தினுடைய 2வது வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய ரபியுல் ஆஹிர் மாதம் வந்துவிட்டாலே இறைநேசம், இறைநேசர்கள், ஓசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற செய்திகளும் பேச்சுக்களும் நம்முடைய செவிகளிலே கேட்டுக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் எவ்வாறு தன்னுடைய ஹபீபான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரபியுல் அவ்வலுடைய விஷயம் இந்த மாதத்திலே பேச வைக்கின்றானோ, அவர்களை பற்றியும் அவர்களை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றானோ, அதேபோல் அந்த ஹபீபனுடைய உம்மத்திலே வந்திருக்கக்கூடிய இறைநேசர்களுடைய கோமான் சையதுனா மௌசனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களை பற்றி அதற்கு அடுத்து வரக்கூடிய ரபியுல் ஆஹிரினுடைய மாதத்திலே நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றார். வெறுமனே ரபியுல் அவ்வல் மட்டும் ரசூலுல்லாஹை நாம் கொண்டாடக்கூடாது, எல்லா நாளும் வாழ்வு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பதாக எப்படி நம்மளுடைய முன்னோர்களும் இமாம்களும் நமக்கு கற்றுத்தருகின்றார்களோ, அதுபோல் இறைநேசர்களுடைய விஷயங்களையும் நாம் அவ்வாறு தான் வாழ்நாள் முழுவதும் கொண்டாட வேண்டும். வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய தோழமையை, நேசத்தை நம்முடைய உள்ளத்திலே நிரப்பமாக வைத்திருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த இறைநேசம் அப்படிங்கிற ஒரு உயர்வை ஒரு அடியானுக்கு நாடுதல் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஏற்பாடு. அதிலேயும் குறிப்பாக இறைநேசர்களுடைய தலைவர் கோமான் என்று சொல்வதற்கு தகுதியாக முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான், நியமித்திருக்கின்றான் என்று சொன்னால், அவர்கள் வெறுமனே ஒரு சாதாரண இல்லை இவ்வாறான ஒரு சிறப்பை பெற்றவர்கள் மட்டும் கிடையாது. இந்த உலகத்திலேயே உம்மத்தே முஹம்மதியாவை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மாபெரும் மாமனிதர், மகான் என்பதாகத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இன்று வரலாறு படைத்த வலிகள் கோமான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் என்ற தலைப்பின் கீழே நாம் செய்திகளை பேசவும் கேட்கவும் இருக்கின்றோம். எவ்வாறு வரலாறு படைச்சாங்க கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் என்பதாக பார்க்கும் பொழுது, எல்லாருக்குமான வரலாறுகள் என்பது அவர்கள் பிறந்து வளர்ந்து ஒரு கட்டத்தை அடைந்து ஒரு பருவத்தை அடைந்து அதில் ஏதோ ஒரு சாதனையோ ஒரு சேவையோ செய்திருந்தால்தான் அவர்களுக்கான சிறப்பும் அவர்களை பற்றி உண்டான கண்ணியமும் இந்த சமுதாயத்தில் வளரும். எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
அவர்களை பிறப்பதற்கு முன்பாகவே இந்த உலகத்திற்கு அறிவித்தானோ? ரசூலுல்லாஹ் வரப்போகிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வர இருக்கிறாங்க, வந்து அவங்கள கண்ணியப்படுத்தணும், அவர்களை நம்ப வேண்டும் என்பதாக அல்லாஹ் வந்திருந்த 1,24,000 நபிமார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லி சொல்லி அனுப்பி ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை பிறப்பிற்கு முன்பாகவே அல்லாஹ் எப்படி அதை உயர்த்தி இருந்தானோ, அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் வந்திருந்த சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த சிறப்பையும் அவருடைய வாழ்வுக்கு முன்னாலே, இன்னும் சொல்ல போனால் பிறப்பிற்கு முன்பாகவே அவர்கள் அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். இதுவே பெரிய ஒரு வரலாறு தான். எவ்வாறு உயர்த்தி இருக்கின்றால், ரசூல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரசூல்லா அவங்க ஒரு நபியாக வருவாங்க, இறுதி தூதர் என்பதாக இந்த உம்மத்திற்கு மட்டுமல்ல எல்லா உம்மத்திற்கும் அல்லாஹ் அறிவித்து எவ்வாறு அவர்களை சிறப்புப்படுத்தினாலும், அதுபோல முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் இந்த உலகத்தில் உதைக்க போகிறாங்க அப்படிங்கிறத முன்னால் வாழ்ந்த எல்லா இறைநேசர்களும் ஒத்துக்கொண்டார்கள், ஒப்புக்கொண்டார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் இந்த உலகத்திற்கு சொல்லியும் காட்டினார்கள். சையது தாயிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய வலிமார்களுடைய கூட்டத்தின் ஒரு மாபெரும் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய பகதாது நாட்டினுடைய ஒரு வீரர் ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா இறைநேசம் பெற்றதே ஒரு பெரிய அபூர்வ வரலாறு. அந்த சையது தாயிஃபா ரலியல்லாஹு தஆலா ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சபையில் தன்னுடைய சீடர்களுக்கு, தன்னுடைய முரீதின்களுக்கு தாலீம் செய்து கொண்டிருக்கிறாங்க, பாடத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. திடீரென அழுத வண்ணமாறு சையது தாயிஃபா ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அவங்க தலையை குனிகின்றார்கள். சிறிது நேரம் அவ்வாறே இருக்கிறாங்க. கொஞ்சம் சரியாகி அவர்கள் தன்னுடைய முரீதுகளை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பிள்ளைகள்லாம் கேட்குறாங்க, ஷேഖே நிஜமான என்ன ஆச்சு என்பதாக கேட்குறாங்க. இப்போ சையது தாயிஃபா ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பின்பு ஒரு காலத்தில் ஒரு மகான் வர இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்திலிருந்து இரு வழியிலேயும் ஹசனியும் ஹுசைனியாக வர இருக்கக்கூடிய அப்துல் காதிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகான் இந்த உலகத்திலே ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த மகானுக்கான சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த இறை நேசர்களுடைய மாபெரும் அந்த வழித்தோன்றல்களுக்கு தொடருக்கு அவர்கள்தான் தலைமைத்துவத்தை வகிப்பார்கள், அவர்கள்தான் தலைவர் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கதமி ஹாதிஹி அலா ரகபாத்தி குல்லி வலியில் இல்லா, என்னுடைய இந்த பாதம் என்பது எல்லா வலிமார்களுடைய பிடரிலேயும் இருக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அந்த செய்தியை நான் கேட்கும் பொழுது, என்னுடைய உள்ளத்தில் அந்த செய்தி உதித்த பொழுது, என்னுடைய பிடரியும் அவருடைய கால் வைக்கும் இடமாக ஆக வேண்டும் என்பதற்காக சையது தாயிஃபா ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய தலையை சாய்த்தார்கள், குனிந்தார்கள் என்பதாக இந்த முரீது பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள். அவ்வாறு ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா காட்டிலும் முன்னால் வாழ்ந்த ஒரு முன்னோர்களாக, ஒரு முன்னோடி இறைநேசராக இருந்தாங்க. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அவர்கள் மீது கௌசுல் ஆலம் மீது கண்ணியப்படுத்தியிருந்தார் என்று சொன்னால், அவர்கள் வர இருக்கக்கூடிய வருகையை, அவர்கள் எவ்வாறு வருவார்கள், இந்த உலகத்தில் என்ன ஆட்சியை செய்வார்கள், ஆன்மீக ஆட்சியை செய்வாங்க, இந்த ஆட்சிக்கு கீழே யாரெல்லாம் இருப்பார்கள், எல்லாருடைய பிடரியும் இவர்களுடைய காலுக்கடியில் இருக்கும், இவர்கள்தான் தலைவர் என்பதாக சொல்லக்கூடிய அந்த ஒரு மாபெரும் செய்தியை கௌசுல் ஆலம் பிறப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு இறைநேசர், சாதாரண இறைநேசர் கிடையாது, மாபெரும் இறைநேச கூட்டத்தினுடைய தலைவராக இருந்த ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹுடைய திருவாயினால் மொழிகின்றார் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அளவுக்கு கௌசுல் ஆலமுடைய வாழ்வை, பிறப்பையே ஒரு வரலாறாக ஆக்கியிருக்கின்றார். இவ்வாறு அவங்களுடைய பிறப்பை அல்லாஹ் பெரும் ஒரு வரலாற்று செய்தியாக ஆக்கியிருந்து, அந்த அளவுக்கு ஒரு பிள்ளையாக பிறக்கும் பொழுதே ஒரு வலியுல்லாவாக இறைநேசராக பிறக்கிறார். முஹைதீன் மௌலூதில் சொல்லப்படும், அவங்க ரமலானுடைய முதலாவது பிறையில் பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 470 பிறக்கிறாங்க. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா ரமலானுடைய முதலாவது பிறை, பிள்ளை பிறந்த பிள்ளை பால் குடிக்க மறுக்கின்றது.
அந்த பிள்ளையுடைய தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன என்பதாக பதறவும் இல்லை, மக்களிடத்திலே அதை குறையாகவும் சொல்லவில்லை. ஏனால் அவர்களும் இறைநேசத்தை பெற்ற ஒரு பெண்மணியாக தன்னுடைய அவருடைய கணவராக இருந்த அபூ சாலிஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு இறைநேசத்தை பெற்றவர்களாக இருந்தாங்க. அவங்க தன்னுடைய பிள்ளை இப்பொழுதே இறைநேசத்தை பெற்றுவிட்டது என்பதை உணர்ந்து அமைதியாக இருக்கிறாங்க. பிள்ளை காலையில் பிறந்த பிள்ளை மகரிப் இஃப்தார் வரையும் எதையும் குடிக்கவில்லை, இஃப்தாரில் தான் பால் குடித்தது என்பதாக பிள்ளையை பற்றி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவங்களுடைய பிறப்பு முதல் ஒரு வரலாறை ஏற்படுத்துகின்றான், பிறப்பையும் ஒரு வரலாறு ஆக்குகின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய உம்மத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே ரமலான் ஃபரல், ரமலானுடைய நோன்பு ஃபரல் என்று சொன்னால் அந்த ஃபரல் என்னுடைய பிறப்பினுடைய நேரத்தில் இருந்தாலும் அதையும் நான் கடைபிடிப்பேன். நான் என்னுடைய உம்மத்திலே சிறு வயதிலிருந்து என்னுடைய ஷரியத்தை நான் கடைபிடிப்பேன் என்பதாக முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்துல நோன்பு பிடிக்கின்றார்கள். ரமலானுடைய நேரத்தில் அவங்க நோன்பு பிடிக்க மாட்டாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இங்கே சொல்லுவாங்க. என்னதுன்னா, அந்த பகதாதனுடைய ஜீலான் நாட்டுக்காரங்களை என்ன செய்வாங்கன்னா, பிறையினுடைய செய்தி வரல, ரமலானுடைய பிறை செய்தி வரலன்னு சொன்னால் நேரடியாக பிறையை தேடி செல்ல மாட்டாங்க. நேரடியாக அடுத்த நாள் என்ன செய்வாங்கன்னா, கௌசுலானுடைய வீட்டுக்கு தான் வருவாங்க. வந்து அவங்களுடைய அம்மாட்ட கேட்பாங்க, பிள்ளை பால் குடிச்சிச்சா என்பதாக ரமலானுடைய முதல் பிறை என்று கேட்பாங்களாம். இல்லை இன்னும் பிடிக்கல என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க புரிஞ்சுக்குவாங்களாம், இந்த நாள் ரமலானுடைய முதல் பிறை என்பதாக. அந்த அளவுக்கு ஷரியத்தை தன்னுடைய பிறப்பிலிருந்தே கடைபிடித்தவர்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஒரு பாக்கியம், இந்த ஒரு சிறப்பு, இந்த ஒரு வரலாறு எந்த ஒரு மனிதர்களுக்கும் கிடையாது. இப்படி இருந்தவங்க சிறு பருவத்தில் வர்றாங்க. 6 வயசில் குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்து குர்ஆனுடைய கல்விக்காக தயாராகின்றார்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா. தன்னுடைய 8 வயசில் தன்னுடைய தாயார் ஜீலானிலிருந்து ஒரு சில பொற்காசுகளை அவங்களுடைய சட்டையில் தைத்து வைத்து என்ன செய்கின்றார்கள், பகதாதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்ககிட்ட அம்மா அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் ஷரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல பிள்ளையாக தான் இருக்கிறீங்க, ஒரே ஒரு விஷயத்தை கவனம் கொள்ளுங்கள், எந்த இடத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் பொய் பேசாதீங்க என்பதான். அந்த ஒரு சொல்லை தன்னுடைய வாழ்நாளுடைய ஒரு குறிக்கோளாக எடுத்த கௌசுல் ஆலம் அதை எப்படியே கடைபிடிக்கின்றார்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், திருடர்களுடைய கூட்டத்தில் அந்த காசு இருக்கு என்பதாக, அதுவும் தன்னுடைய சட்டை பையினுடைய உள்ளே தைக்கப்பட்டிருக்கு என்பதாக முழுமையாக விவரிக்கின்றார்கள். பொய் சொல்லாமல் உண்மையை கூறுகின்றார்கள். அப்படி உண்மையை கூறியதனால் சிறு வயதிலேயே கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பெருங்கொண்ட திருடர் கூட்டத்தை திருத்துகின்றார்கள். இதுபோல ஒரு சிறுவர்களை நாம் பார்க்க முடியும், வரலாறு கிடைக்காது. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறப்பதற்கு முன்பும் வரலாறு படைத்தவர்கள், பிறப்பிலையும் வரலாறு படைத்தவர்கள், சிறு பருவத்திலேயும் வரலாறு படைத்தவர்கள். இஸ்லாத்தினுடைய தபலீக் பணியை, இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த பணியை தன்னுடைய சிறு பருவத்திலிருந்தே கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய குணத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு அவர்கள் பரப்ப ஆரம்பிக்கிறார். கௌசுல் ஆலம் பகதாதை சென்று அடைகிறார். அங்கே போய் ஜாமியா நிசாமியாவுக்குள்ளே நுழைவதற்கான அங்கே நுழைவுத் தேர்வுக்கு செல்ல போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் அபு அவுஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறைநேச செல்வர், ஆசிரியரும் கூட. மக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, மாணவங்க உள்ளெல்லாம் அனுமதி கிடையாது, ஊருக்கு செல்லுங்க என்பதாக அவங்கள அனுப்பிச்சு விடுறாங்க. திருப்பி கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா கல்வியினுடைய தேட்டத்தினால் என்ன செய்கிறாங்கன்னா, திருப்பி அவங்களுடைய பாடத்தில் வந்து அமர்றாங்க. மாணவர்களை கொண்டு அந்த அபு அவுஃபா என்று சொல்லப்படக்கூடிய இறைநேசர் அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களை கொண்டு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாடத்தை விட்டு துரத்தி கொண்டே இருக்கிறார். ரொம்ப நேரமாக இதே வளமை வந்து அமர்வதும் துரத்துவதுமாக இப்படி போய்கொண்டிருக்கின்றது. ஒரு நேரத்தில் கோபமுற்ற ஆசிரியர் அபு அவுஃபா தானாக பாடத்தை விட்டு எந்திரிச்சு வந்து அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களை முன்னோக்கி வர்றாங்க. மாணவர்களாக நினச்சிருக்காங்க, இதுவரையும் நம்மகிட்ட சொல்லி துரத்த சொன்னாங்க, அவங்க ரொம்ப கோபமாயிட்டாங்க, இப்போ அவங்களை அடித்து துரத்த போகிறாங்க என்பதாக மாணவர்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நெருங்குகின்றார்கள் அபு அவுஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கௌசுல் ஆலம் அவர்களிடத்தில்.
போய் அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க சொன்னால், துரத்தலை. இவ்வளோ நாள் உங்களை துரத்தினேன், ஏன் என்று சொன்னால் உங்களுடைய கல்வி ஆர்வத்தை இந்த மாணவ சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதற்காக துரத்தினேன். எவ்வளவுதான் அங்கே மரியாதை குறைத்தாலும், உங்களை மரியாதை குறைவாக நடத்தினாலும் கூட இல்மிற்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பணிந்து வந்தீங்க, இனிமேல் உங்களை நான் துரத்த மாட்டேன் என்பதாக சொல்லி கௌசுல் ரலியல்லாஹு தஆலா அவங்களை தழுவி அவங்க கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, கௌசுல் அப்துல் காதிரே, நீங்கள் இப்பொழுது இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்வில் ஒரு காலம் வரும், நீங்கள் பெரும் ஆசானாக இந்த மதரசாவுடைய முதல்வராக ஆகுவீங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் இறைநேசத்தில் உச்சத்தை அடைவீர்கள், ஆன்மீக பாடங்களை நடத்துவீர்கள், உங்களுக்கு கீழே பல்லாயிரக்கணக்கான பல்லட்ச முரீதுகள் சீடர்கள் இருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய ஆசானாக இருக்கக்கூடிய இந்த அபு வஃபாவை மறந்து விடார்கள், இந்த கிழவனை மறந்து விடாதீர்கள் என்பதாக அந்த இடத்திலே ஆசிரியராக ஆகப் போகின்ற அபு அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா ஒரு கோரிக்கை வைத்து விட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அந்த நேரத்தில் என்னை மறந்து விடாதீங்க, நீங்கள் அப்படி ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள் என்று சொல்லுவாங்க. இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், இங்கே மதரசாவில் போய் அவங்க திறமையை காட்டலை, படித்து அவங்க பரீட்சையில் முன்னேறலை, அவங்க முதல் மாணவனாக வரலை, வருவதற்கு முன்பாகவே ஒரு ஆசிரியரிடத்திலே பாராட்டையும் அங்கீகாரத்தையும் பெறுகின்றார்கள் சொன்னால் அந்த இடத்துல மாணவனாக கௌசுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரலாறு படைக்கின்றார்கள். இப்படி எல்லா இடத்திலும் சென்ற இடத்தெல்லாம் புகழை பெற்றவர்கள் கௌசுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுக்கு கிடைத்த சிறப்பு என்னவென்று சொன்னால், எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வோடு சார்ந்து வாழக்கூடிய ஒரு வளர்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருகின்றார். ஒரு ஆசிரியரிடத்தில் பாராட்டு பெறுகிறது பெரிய விஷயம். அதுவும் அது நாம் படித்து முடித்த பின்பு பாராட்டு பெறலாம், ஆனால் படிக்க சேருவதற்கு முன்பாகவே ஆசிரியத்தில் பாராட்டு பெறுவது, இந்த இடத்துல அவங்க அவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்துகின்றார்கள். அந்த இடத்துல அவங்க வரலாறு படிக்கின்றார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வருஷம் இப்படியே கல்வியிலேயும் கல்வி கற்றுத்தருவதிலேயும் ஆன்மீகத்திலேயுமே கலந்து செல்கின்றது. இதிலேயும் 12 வருஷம் அவர்கள் காட்டிலே தவம் இருக்கின்றார்கள், இபாதத் செய்கின்றார்கள், மக்களை விட்டு ஒதுங்குகின்றார்கள். 40 வயசு முடிஞ்ச 41வது வயசு கௌசுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காட்டிலிருந்து வெளியேறி ஊருக்குள்ளே செல்லும் பொழுது ஒரு முதியவரை பார்க்குறாங்க, விழுந்து கிடக்கிறார். அந்த முதியவரை பிடிச்சி எழுப்பி விடுறாங்க. கௌசுல் ரலியல்லாஹு தஆலா எழுப்பி விட்டு அந்த முதியவருக்கான எல்லா தேவைகளையும் சரிந்து அவருக்கு ஒரு அவரை சரியாக ஆக்கும் பொழுது அந்த முதியவர் கேட்கிறார், என்னை தெரியுமா என்பதாக. தெரியலை என்பதாக கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அந்த முதியவர் சொன்னார், நான் தான் இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த, அல்லாஹ் பொருந்தி கொண்ட தீனுல் இஸ்லாம். இப்போது வரை இந்த ஹிஜ்ரி 470 500க்குள்ளே 5 நூற்றாண்டுகளிலே நான் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து தோய்வடைந்து கிடந்தேன், பலவீனமாக கிடந்தேன். இந்த மார்க்கத்தை நீங்கள் தான் தூக்கி நிறுத்தப் போகின்றீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் ஒரு முஜத்தித் என்று சொல்லப்படக்கூடிய நபர் வருவார். அந்த முஜத்தித் தான் இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவார். அவர்தான் இந்த மார்க்கத்தை தோய்விலிருந்தும் உயர்வின் பக்கம் எடுத்துச் செல்வார். அவ்வாறாக இமாம்கள் பதிவு செய்யக்கூடிய விஷயம், முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் ஹிஜ்ரி 500 5வது நூற்றாண்டினுடைய முஜத்தித் என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த இடத்துல அந்த முதியவராக இருந்த தீன் சொல்லும், அன தீனு அந்த முஹியுத்தீன், நான் மார்க்கம், நீ மார்க்கத்தை உயிர் பெற்று எழச் செய்தவர். அதிலிருந்து தான் கௌசுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மார்க்கத்தை உயிர் பெற்று எழச் செய்த முஹியுத்தீன் என்ற ஒரு சிறப்பு பெயரை பெறார். மார்க்கத்திடத்திலேயும் அதை நிறுத்தி நிறுத்தி வைக்கக்கூடிய இடத்திலேயும் கௌசுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உயர்வை பெற்று ஒரு வரலாறை படிக்கின்றார்கள். கௌசுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா இடத்திலேயும் அவர்களுடைய வரலாறு என்பது மிக முக்கியமானது. தஸவ்வுஃபிலேயும் கூட கௌசுல் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிந்தனை
அவங்க பயான் செய்தாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய கருத்துக்களை, பயான்களை, தாலீம்களை கேட்டு பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் மக்கள் திருந்தி மார்க்கத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பயானில் மட்டும் குறிப்பிடுவதற்கு 400 நபர்கள் இருப்பாங்க என்பதாக வரலாறு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கேட்டிருக்க மாட்டோம். நம்முடைய பாடத்தை, நாம் நடத்தக்கூடிய ஒரு பாடத்தை நம்மளுடைய தாலீமை குறிப்பிடத்துக்கு இருப்பதற்கு ஒரு 50 பேர் பாடத்தில் இருக்காங்கன்னா 1-2 பேர் எடுப்பாங்க. இவ்வாறு தான் இருக்கும். பல லட்சம் பேர் அவங்களுடைய பயானை கேட்குறாங்க. இந்த பல லட்சம் பேரும் எழுதுவதற்கு மட்டும் 400 பேர். ஆனால் அவர்கள் சொன்னதை எடுத்து நடப்பதற்கு அந்த லட்சம் பேரும் இருந்தார்கள். அளவுக்கு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லா இடத்திலையும் வரலாறு படைத்தார்கள். இன்னும் அவங்களுடைய சொல்லும் கூட வரலாறு படைத்தது. ஒரு நேரத்தில் தஜ்லா நதி வெள்ளப்பெருக்கெடுத்து வரும் பொழுது அங்கே இருந்த அரசர்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, தஜ்லா நதி இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கெடுத்து ஊருக்குள்ளே வருகின்றதாக சொல்லும் பொழுது கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலாவுங்க அந்த நதியிடத்திலே போய் வெள்ளத்திலேயே சென்று சொல்லுவாங்க, நீ இந்த இடத்தை விட்டு, கரையை விட்டு நீ வரக்கூடாது என்பதாக ஒரு உத்தரவிடுவார்கள். அந்த சொல்லின் காரணம் வரலாறு சொல்லும், இன்றளவும் தஜ்லாவுடைய நதி வெள்ளப்பெருக்கெடுத்து கரையை விட்டு மீறி வந்ததாக வரலாறு கிடையாது. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலாவுடைய சொல்லும் கூட வரலாறு படைத்ததாக இருக்கின்றது. அவர்கள் எல்லா வாழ்வு முழுவதும் சரி அல்லாஹுவையும் அல்லாஹுவை சார்ந்து வாழ்வதை மட்டும்தான் இந்த உலகத்துக்கு சொல்லி தந்தாங்க. ஒரு இடத்துல ஃபதஹ் ரப்பானி என்ற அவங்களுடைய கிதாபில் சொல்லப்படும், நீ ஒரு நபரை நம்புகின்றாய் என்று சொன்னால், அதே போல ஒரு நபரை பயப்படுகின்றாய் என்று சொன்னால், இதுபோல ஒரு நபரின் மீது ஆதரவு வைக்கின்றான் சொன்னால் அந்த நபர் தான், அந்த ஆள் தான் உனக்கு கடவுள். ஆனால் நீ அல்லாஹ்வை நம்புகின்றாய், அவன் மீது ஆதரவு வைக்கின்றாய், அவனை சார்ந்திருக்கின்றாய், அவன் மீது பயப்படுகின்றான்னு சொன்னால் அவன் அல்லாஹ் தான் உனக்கு கடவுள். நான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன். எந்த இடத்திலையும் யாருக்கு முன்னாலும் பயப்படுவதோ, நம்புவதோ, ஆதரவு வைப்பதோ, எந்த அந்த மாதிரி சிந்தனைகளோ அந்த மாதிரி சூழ்நிலைகளோ எனக்கு வந்தது கிடையாது. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலாவுடைய தரீக்கத்தை பற்றி, அவர்கள் ஏற்படுத்திய ஆன்மீகத்தினுடைய அந்த ஒரு சில்சிலா தரீக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, தரீக்கத்தி ஹாதிஹி தரீக்கத்து முஹம்மதியா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிநடந்து வரக்கூடிய அந்த தரீக்கா, ரசூலுல்லாஹ் சொன்னதை எல்லாம் நான் இதில் செய்திருக்கின்றேன் என்பதாக ஒரு தரீக்காவை பற்றி வெட்ட வழியாக சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தைரியம் படைத்தவர்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா. அதனுடைய ஒரு வரலாறு தான் இன்றளவும் யாரெல்லாம் தரீக்காவை சார்ந்தவராக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே கௌசுல் ஆலம் ரலியல்லாஹுடைய தரீக்காவான காதிரியாவுடைய தரீக்காவை சார்ந்து வருவார்களே தவிர, காதிரியாங்கிற தரீக்கா இல்லாமல் எந்த ஒரு முரீதும் ஷேக்கும் இந்த உலகத்தில் கிடையாது. அதனால் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆன்மீகத்திலையும் சரி, அவர்கள் ஏற்படுத்திய தரீக்காவிலும் சரி, எல்லா இடத்திலையும் வரலாறு படைத்த ஒரு மாமனிதர். அல்லாஹ் அதற்கு சிறப்பாகத்தான் அவர்களை இறைநேசருடைய தலைவராக ஆக்கி அவர்களுடைய அந்த கொள்கைகளை, அவர்களுடைய வழிமுறைகளை, அவர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் இன்றளவும் உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்கள் அவருடைய அந்த தரீக்கத்தினுடைய விஷயங்களை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு ஏற்பாட்டை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் இறைநேசர்களை நேசிப்பதையும், குறிப்பாக இறைநேசருடைய கோமானான கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேசித்து அவர்களுடைய சுகபத்தை பெற்றவர்களாக, அவர்களுடைய நேசத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் மேலும் உலக முஸ்லிம்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.